தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள சித்தேரி மலையில் உள்ள கலசர்பாடி, அரசநத்தம் உள்ளிட்ட 6 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தங்கள் பகுதிக்கு சாலை, குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளை 1 மாதத்திற்குள் செய்து தர வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இல்லையென்றால் குடும்ப அட்டை மற்றும் வாக்காளர் அட்டையை ஆட்சியரிடம் ஒப்படைப்பதுடன் சட்டமன்ற தேர்தலையும் புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். மதுரை அலங்காநல்லூர் அருகே உள்ள குமாரம் கிராமத்தில் உள்ள காவல் தெய்வமான நொண்டிச்சாமிக்கு நேர்த்தியாக விடப்பட்ட கோவில் காளை கண்மாயில் விழுந்து இறந்துள்ளது. பல்வேறு ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பரிசுகளை வென்ற கோவில் காளையின் மறைவுக்காக கடைகளை அடைத்து கிராம மக்கள் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் காளையை ஊர்வலமாக எடுத்துச் சென்று நல்லடக்கம் செய்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள குருவித்துறையில் பொங்கல் விழாவின் போது 2 பிரிவினரிடையே மோதல் ஏற்பட்டது. இந்த நிலையில் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு சமூகத்தினர் காவல்துறையினர் தங்கள் மீது மட்டும் நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். தங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் உள்ள மளிகை கடை விற்பனை பிரதிநிதி சண்முகம் மர்ம நபர்களால் கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் குற்றவாளிகளை 15 நாட்களுக்குள் கைது செய்யாவிட்டால் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தார். வாழப்பாடி அருகே உள்ள வேப்பிலைப்பட்டி கிராமத்தில் அண்மையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடிக்கம்பத்தை மர்ம கும்பல் பிடுங்கிச் சென்றதால் ஏற்பட்ட பிரச்சனையை அடுத்து அனைத்து கொடிக்கம்பங்களும் அகற்றப்பட்டன. இந்த நிலையில் பிரச்சனைக்குரிய இடத்தில் நேற்று அதிமுக கொடி நடப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து வேப்பிலைப்பட்டி கிராமத்தில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் கடல் பகுதியில் விதிமுறைக்கு மாறாக கரையோரமாக மீன்பிடிக்கும் விசைப்படகு மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மீன்வளத்துறை அலுவலகத்தில் மீனவர்கள் குவிந்தனர். விசைப்படகுகளை தடுக்க தவறி வரும் மீன்வளத்துறையை கண்டித்து 29ஆம் தேதி கடலில் இறங்கி போராட்டம் நடத்தப் போவதாக அதிகாரிகளிடம் நாட்டுப்படகு மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் செட்டி மண்டபம் பகுதியில் செல்வகுமார் என்பவர் கொலை செய்யப்பட்டதற்கு பழிவாங்கும் வகையில் சரவணன் என்பவர் கொல்லப்பட்டார். இந்த வழக்கை விசாரித்த தஞ்சை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிபதி பாலசுப்ரமணியன் குற்றம் சாட்டப்பட்ட மணிகண்டன், அவரது சகோதரர் பூபதி மற்றும் மகாமணி ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெறும் ஆசிய சிலம்பாட்ட போட்டியில் சிவகாசியைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் 4 பேர் பங்கேற்க உள்ளனர். அகில இந்திய சிலம்பாட்ட கழகத்தினால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சந்தீப் குருநாத், யஷ்வந்த், சஞ்சய் ராம், பிரவேஷ் ஆகிய 4 மாணவர்களும் பதக்கங்களை வெல்ல பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்.